ஸோ ஆக்சுவலாக வந்து கிரிட் இந்தியான்னு ஒரு வெப்சைட் இருக்கு. நம்ம இந்தியாவில் எவ்வளோ பவர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்கணுன்னா we have gridindia.in. அதில் பார்த்தீங்கன்னா we have this website gridindia.in. இந்த இந்தியா இதில் வெப்சைட்டில் போனீங்கன்னா we have இந்தியாவில் எவ்வளோ பவர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா so this is your India's overall power total installed capacity. இது வந்து installed capacity வந்து this is our installed capacity. Installed capacity எவ்வளோ 5 terawatt. இங்க வந்து பார்த்தீங்கன்னா this is your 513730. அதான் installed capacity. ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 2024ல we have 2,50,070. This is your maximum demand overall இந்தியாவில். ஓகே, நார்த்தன் ரீஜன் இந்த இடத்துல ஓகே, இதான் நார்த் ஈஸ்ட் ரீஜன் ப்ரௌன் கலர்ல இருக்குல்ல, தட் இஸ் நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல we have this is our installed capacity இது up to the 31/12/2025. ஓகேவா, this is our maximum demand வந்து 4159 megawatt. this is maximum demand. ஸோ இது வந்து நம்மள 5 regions இருக்கு. this is your north region. ரெட் கலர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த 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 ஸ்டேட்லாம் வந்து நார்த் ரீஜன்ல வரும். this is நார்த் ஈஸ்ட் ரீஜன். ப்ரௌன் கலர்ல இருக்கிறது நார்த் ஈஸ்ட் ரீஜன், ப்ளூ கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ரீஜன். இந்த ஈஸ்டர்ன் ரீஜன் இங்க வந்து பாருங்க, நம்ம இங்க செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல மாறுது பாருங்க. we come here, so eastern region, blue color eastern region. so இது வந்து western region, violet color இருக்கிறது western region, green color இருக்கிறது southern region. southern regionல தான் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சவுத்தர்ன் ரீஜன்ல வரும். இந்த கிரீன் கலர்ல இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வயலட் கலர்ல இருக்கிறது குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், அப்புறம் வந்து சண்டிகர். These are all the western region. Okay, and this is our northern region ல பாத்தீங்கன்னா we have Lucknow, so we can see first southern region equal na southern region ல என்னென்ன ஸ்டேட்லாம் வரும். so it is change this into English. so this is your southern region. ல எந்தெந்த ஸ்டேட்லாம் வரும். southern region பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, அப்புறம் தெலுங்கானா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா southern region வரும். southern region அப்ப பாத்தீங்கன்னா லைவ் ஃப்ரீக்வன்சி பாத்தீங்க பார்த்தா தெரியும். வந்து லைவ் எவ்வளவு ஃப்ரீக்வன்சி இருக்கு. நீங்க என்ன டேட் 12/3/2026 10/10/22 எடுத்திருக்காங்க. ஓகேவா, கரண்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க லிசன், கரண்டா எவ்வளவு ஃப்ரீக்வன்சி இருக்கு இப்ப சதர்ன் ரீஜன்ல 50.04 ஹெர்ட்ஸ் இருக்கு. நம்ம ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எவ்வளவு 50 ஹெர்ட்ஸ். ஓகே, அப்ப நம்ம வந்து 50 ஹெர்ட்ஸோட அதிகமான அப்போ லோட் வந்து டிமாண்டோட யூஸ் பண்றது வந்து கம்மியா தான் யூஸ் பண்றாங்க. ஓகே, சோ தட் வி கேன் ஹியர் இங்க வந்து பாத்தீங்கன்னா சதர்ன் ரீஜனோட டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க 70,279 மெகாவாட். அப்படியே எவ்வளவு கிலோ ஜிகாவாட் 70 ஜிகாவாட்
70 gigawatt வந்து this is your particular southern regionல இது வந்து overall all India demand எவ்வளோ 240 234 gigawatt 234 gigawatt this is your overall demand southern regionல demand வந்து இது frequency இது இப்போ frequency பாத்தீங்கன்னா so we have to log in பண்ணோம் so login பண்ணீங்கன்னா we see the every thing அது login அப்புறம் காட்டுறேன் but similarly this is for southern region load dispatch center southern region load dispatch center வந்து so we have this much okay so நம்மளுக்கு எத்தனை லோட் டிஸ்பேச் சென்டர் இருக்கு 5 லோட் டிஸ்பேச் சென்டர் இருக்கு ஓகேவா என்ன லோட் டிஸ்பேச் சென்டர் பாத்தீங்கன்னா based on this is north region load dispatch center this is western region this is southern region this is eastern region this is north eastern region okay இந்த 5 ரீஜன் தான் உங்களுக்கு வந்து டிஸ்பேச் சென்டர் இருக்கும் ஒவ்வொரு ரீஜன்ல some ஸ்டேட்டஸ்லாம் வரும் ஸ்டேட் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து சதர்ன் ரீஜன் பார்த்தோம் இப்போ வெஸ்டர்ன் ரீஜன் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரீஜன்ல so western region la blow demand என்ன பாருங்க this is western region so next வந்து northern region பார்க்கலாம் northern regionல எவ்வளவு frequency வருது frequency பாருங்க படுக்காத frequency எவ்வளவு இருக்கு northern regionல this is your northern region okay northern region load dispatch center okay frequency வந்து 50.03 demand வந்து பாத்தீங்கன்னா 60 southern region எவ்வளவு demand பார்த்தோம் 70 gigawatt பார்த்தோம் இங்க 60 gigawatt இது generation வந்து பாத்தீங்கன்னா this is your generation இது நார்த்தன் ரீஜன்ல இது ஜெனரேட் பண்றது நார்த்தன் ரீஜன்ல ஜெனரேட் பண்றது 57.804 ஓகே அதே வந்து நார்த்தன் ரீஜன்ல யூட்டிலைஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இத ஜெனரேட் பண்றது நார்த்தன் ரீஜன் ஜெனரேட் பண்றது 22 gigawatt ஓகே so this are all the இது வந்து around 10 20 25 ல எடுத்த டேட்டா இது ரியல் டைம் டேட்டா ஓகே so similarly we can see for northeastern region பாத்தீங்கன்னா it's not working so அது வந்து eastern region so similarly we can check what's the demand in particular time இப்போ எவ்வளவு டிமாண்ட் இருக்கு நம்ம இந்தியாவுல டிமாண்ட் எவ்வளவு இருக்குப்பா ஈஸ்டர்ன் ரீஜன் பாத்தீங்கன்னா we have ஈஸ்டர்ன் ரீஜன்ல வந்து this is installed capacity 46 இந்த இது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் அந்த ஈஸ்டர்ன் ரீஜன்ல ஒரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளவு இருக்கு பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா here we have பீகார்ல வந்து 1565 installed capacity but demand வந்து 8752 megawatt okay this பீகார் சிக்கிம் பாருங்க ரொம்ப சின்ன ஸ்டேட் அது சிக்கிம் ஓகே சிக்கிம் எவ்வளவு ஜெனரேட் பண்ணிருக்காங்க
55 மெகாவாட் தான் ஜென்ரேட் பண்றாங்க. ஆனா யூட்டிலைஸ் பண்றது பாத்தீங்கன்னா 137 வந்து யூட்டிலைஸ் ஆகுது சிக்கிம்ல. சிக்கிம் வந்து ரொம்ப சின்ன ஸ்டேட்டு. ஸோ அந்த ஸ்டேட்ல வந்து 55 வந்து ஜென்ரேட் பண்ண இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அவ்வளோ கெப்பாசிட்டி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. டிமாண்ட் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, வேற ஸ்டேட்ல இருந்து எடுத்துப்பாங்க. ஓகே, வேற ஸ்டேட்ல இருந்து we can take on the demand. ஓகே, அப்புறம் இது வந்து வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால்ல பாருங்க, we have 8,801 megawatt installed capacity. ஆனா டிமாண்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு, அதை விட அதிகமா இருக்கு. 13,000 gigawatt வரும். 13 megawatt, 13,000 megawatt. Okay, so this is for West Bengal and Gujarat. So this is Gujarat. ஒடிசா இது. ஒடிசால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி டிமாண்ட் இந்த ஓவரால் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து சோ இதுல வந்து என்ன, எந்த ரீஜன் இது, எந்த ரீஜன், ஈஸ்டர்ன் ரீஜன். ஓகே, ஈஸ்டர்ன் ரீஜன் load dispatch center, eastern region load dispatch center. So similarly the total is overall India la pathina we have 5 lakhs megawatt. 5 lakhs megawatt வந்து demand. Okay, அது total installed capacity, demand கிடையாது, installed capacity. இன்ஸ்டால் பண்ணிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 5 lakh megawatt னா எவ்வளோ, terawatt. 5 lakh megawatt னா how much terawatt, 5 terawatt. 5 terawatt தான் வந்து பாத்தீங்கன்னா 5 lakhs megawatt னா 5 divided by 6 போடணும், 10 to the power of 6. So போட்டீங்கன்னா we'll get 5 terawatt power வந்து installed capacity. அது மேக்ஸிமம் டிமாண்ட் எவ்வளவு இருக்கு, இப்ப 2,50,000 அது மேக்ஸிமம் டிமாண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இது மேக்ஸிமம் டிமாண்ட் ஃப்ரம் அப் டு 55/2024, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷம் ஆகுது. ஓகே, 24 வரைக்கும் இந்த டிமாண்ட் இருக்கு, மேக்ஸிமம் டிமாண்ட். ஓகே, அப்புறம் இப்போ வந்து கரண்டா திஸ் இஸ், ஸோ இப்போ கரண்டா இன்ஸ்டால்டு. அப்புறம் ஈஸ்டர்ன் ரீஜன்ல we have installed capacity வந்து பாத்தீங்கன்னா 38 ஈஸ்டர்ன் ரீஜன்ல மட்டும். ஓகே, ஸோ இது வந்து இப்போ நார்த்தன் ரீஜன்ல எவ்வளவு இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி, 150,000 மெகாவாட். 150,000 மெகாவாட் வந்து நார்த்தன் ரீஜன்ல இதான் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. இது வந்து டிமாண்ட் வந்து 24 வரைக்கும், 24/6 ஜூன் வரைக்கும். ஸோ இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியோட டிமாண்ட் எப்படி இருக்கு, கம்மியா தான் இருக்கு. இது நார்த்தன் ரீஜன்ல நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல பாருங்க, இது இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து 5,364 இருக்கு. டிமாண்ட் வந்து 4,000 சம்திங் வருது மெகாவாட். ஸோ நம்ம இந்தியா, நம்ம சதர்ன் ரீஜன் பாருங்க, நம்ம தமிழ்நாடுலாம் வந்து சதர்ன் ரீஜன்ல வரும். We see further in Tamil Nadu. So எவ்வளோ சதர்ன் ரீஜன்ல எவ்வளோ டிமாண்ட், 5 lakh. டிமாண்ட் வந்து இதுதான் டிமாண்ட், சதர்ன் ரீஜன்ல டிமாண்ட் 70. சதர்ன் ரீஜன்ல பாத்தீங்கன்னா கரண்ட் டேட்டா. ஓகே, இது கரண்ட் டேட்டா. டைம் பாத்தீங்கன்னா தெரியும், டைம் வந்து 12 இன்னைக்கு 10:33 AM வந்திருக்க டேட்டா. ஃப்ரீக்வன்சி வந்து 50.04 இருக்கு. ஒரு கரண்ட், இது வந்து கரண்ட் டிமாண்ட் வந்து சதர்ன் ரீஜன், எஸ்ஆர்பி சதர்ன் ரீஜன் கரண்ட் டிமாண்ட் 70,000 மெகாவாட். அப்புறம் ஓவரால் டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா
2,33,000. 2,33,000 தான் ஓவரால் இந்தியா ஃபுல்லா இருக்க டிமாண்ட். So these are all the various. இப்போ நீங்க வந்து லாகின் பண்ணீங்கன்னா will get further detail. Okay, further இந்த frequency வந்து எப்படி வந்து அந்த லோட்காக லோட் டூரேஷனுக்காகலாம் பார்த்துப்பீங்கல்ல, லோட்கா டூரேஷன்க்கா. ஓகே, இப்போ நீங்க லாகின் பண்ணி போனீங்கன்னா we can see every time ஒரு பர்டிகுலர் 5 செகண்ட் ஒன் செகண்ட் 1 மினிட் ஒரு 1 மினிட் தான் மோஸ்ட்லி எடுப்பாங்க. 1 மினிட்டுக்கு எப்படி வந்து லோட் வந்து வேரி ஆகுது based on that frequency change. ஓகே, நான் ஒரு லாகின் பண்ணி இன்னொரு நாள் காட்டுறேன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா லாகின் கேட்கும். ஸோ லாகின் பண்ணோம், ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி லாகின் பண்ணோம். ஸோ லாகின் பண்ணீங்கன்னா வில் கெட் டீடைல் ஆஃப் லோடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரீக்வன்சி வந்து 0.1 குறைஞ்சிருக்கு பாருங்க. ஓகே, ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து 0.04ல இருந்து 3 வந்துச்சு. ஓகே, பிகாஸ் ஆஃப் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு 33,000 இருந்துச்சுல்ல, 2,33,000 இருந்துச்சு, இப்போ 34,000 ஆயிடுச்சு. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால the frequency வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வருது. டிமாண்ட் ஓவரால் டிமாண்ட் வந்து 2,33,000 இருந்துச்சு. அப்போ வந்து 50.04 இருந்தது, 2,34,000. ஓகே, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிமாண்ட் வந்து இது இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து SRLDC, SR சதர்ன் ரீஜன், LDC லோட் டிஸ்பேச் சென்டர் .in. அந்த வெப்சைட் போனீங்கன்னா வில் கெட் த ரியல் டைம் பவர் டிமாண்ட் என்ன இருக்கு அப்படி செக் பண்ணலாம். ஓகேவா, இது வெஸ்டர்ன் ரீஜன் லோட் டிஸ்பேச் சென்டர் வந்து டேட்டா அவைலபிள் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து வி டிஸ்கஸ் தட் நார்த் ரீஜன் பார்க்கலாம். நார்த் ரீஜன் லோட் டிஸ்பேச் சென்டர். ஓகே, ஸோ திஸ் ஆர் ஸ்கேடா சிஸ்டம். ஓகே, இங்கே வந்து இது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ இருக்குல்ல, இதுதான் அந்த ஒவ்வொரு டிஸ்பேச் சென்டருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஆர் SLD எவ்ரிதிங். சதர்ன் சியர் டயக்ராம் பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். வெஸ்டர்ன் ரீஜன் லோட் டிஸ்பேச் சென்டர், ஒவ்வொரு டிஸ்பேச் சென்டர்லையும் வி ஹவ் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஸோ தே ஹவ் ஒவ்வொரு டிஸ்பேச் சென்டர்லையும் we have SCADA system இருக்கும். இந்தியாவோட கிரிட் வந்து மெயினா வந்து 3-5 லோ டிஸ்பேச் சென்டர், சதர்ன் டிஸ்பேச் சென்டர், நார்த்தன், ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன், நார்த் ஈஸ்ட். ஓகே, நார்த் ஈஸ்ட் டிஸ்பேச் சென்டர். ஓகே, ஸோ 5 டிஸ்பேச் சென்டர் தான் இருக்கு. அந்த 5 டிஸ்பேச் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்ட் கிரிட்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆல் த ஃப்ரீக்வன்சி ஆர் சேம். ஓகே, எல்லா டிஸ்பேச் சென்டரோட ஃப்ரீக்வன்சி வந்து சேமா இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் பேஸ்ட் ஆன் த லோட் வந்து ஒவ்வொரு நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து 5 lakhs மெகாவாட் இன்ஸ்டால் கெப்பாசிட்டி. அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரௌண்ட்
டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா we have 2,50,000 2,50,000 தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டிமாண்ட். இப்போ எவ்வளவு டிமாண்ட் இருக்கு நம்மளுக்கு? 2,50,000 தான் மேக்ஸிமம் டிமாண்ட். இப்போ எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னா பார்க்கணும்னா we see here in southern regionல போனீங்கன்னா அந்த ஓவரால் டிஸ்பேச் ஓவரால் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி பாருங்க என்ன இருக்கு. ஃப்ரீக்வன்சி சிஆர் 21043க்கு ஃப்ரீக்வன்சி என்னப்பா இருக்கு 58ல இருந்து 49.98 ஹெர்ட்ஸா மாறிச்சு. பிகாஸ் ஆஃப் இங்க வந்து முதல்ல வந்து 234 இருந்துச்சு. இப்போ வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஃபார் தட் வித் ஃப்ரீக்வன்சி கேட் ரெடியூஸ். ஃப்ரீக்வன்சி இங்க பாருங்க நார்த் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ்ல இருக்கு. சதர்ன் ரீஜன்ல will have 49.98. what will happen? நார்த்தன் ரீஜன்ல வந்து லோடு கம்மியா இருக்கு சதர்ன் ரீஜன்ல கம்பேர் பண்ண விட. ஓகேவா? ஸோ சதர்ன் ரீஜன் கிரிட்டோட பவர் வந்து ஹெவி லோட் ஆயிடுச்சு. ஓகே, கம்பேர்ட் டு ஜெனரேஷன். ஸோ அதனால வந்து இப்போ 50 இப்போ நார்த்தன் ரீஜன் 50 பாயிண்ட் சம்திங் இருக்கு. இது வந்து மோஸ்ட்லி சேம் ஃப்ரீக்வன்சி we have to maintain overall all the regions. So for that Ajil Raj, so அது என்ன பண்ணுவாங்கன்னா we have some arrangement வச்சிருப்பாங்க, reactive power compensation வச்சிருப்பாங்க. So based on that we can add or disconnect the load disconnect பண்ணுவாங்க. இது ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. 49.98 வந்துச்சு. ஓகே, 45 10:45 AM-க்கு we have 49.98 hertz. So this was southern dispatch center. Okay, so main வந்து based on the load demand base பண்ணி தான் we can make the generation வந்து இதுல எவ்வளவு லாஸ் இருக்குப்பா? installed capacity எவ்வளவு 5 lakhs. demand எவ்வளவு 2.5 lakhs. பட் லாஸ் எவ்வளவு இருக்கு 50% லாஸ். ஓகேவா? இப்போ ஜென்ரேட் பண்ண இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி 5 lakhs போட்டிருக்கோம், டிமாண்ட் வந்து 2.5 lakhs. ஸோ அப்போ வந்து பாதிக்கு பாதி வந்து லாஸ்லேயே போகுது. ஓகேவா?